සාපතුමා ඉන්නවා එතුමා දන්නවා ගුරු හිගේ තියෙන පාසල් අපිට කියන්න අපි ගුරුවරු එවන්නම්. எமது மாவட்ட செயலாளர் இருக்கின்றார் இங்கே. நீங்கள் கூறுங்கள், ஆசிரியர் பற்றாக்குறையுள்ள பாடசாலைகள் எங்கே இருக்கின்றன என்று நாங்கள் ஆசிரியர்களை நாங்கள் அனுப்புகின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අපේ යාපනයේ පුස්තකාලේ තවත් දියුණු කරන්න ඕන. அதே போன்று எமது யாழ் நூலக சாலை இன்னும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். ඒ සඳහාත් මේසර ඇවැලේකෙන් අපි සල්ලි වෙන් කරනවා. அதற்காகவும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம். ගම්වල අපිට යන්න තියෙන හොඳම පාර අධ්‍යාපනය. ஆகவே இந்த கிராமத்திலே எமக்கு இருக்கின்ற சிறப்பான வழிதான் இந்த கல்வியை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். අපි ළමුන් 250ට අඩු සියලු පාසල් වල දරුවන්ට සපත්තු ගන්න රුපියල් 3000ක් දෙනවා. 250 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு சப்பாத்துக்களை வாங்குவதற்காக 3000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்குகின்றோம். අර පාසල් වලින් ආහාර දෙන ළමයිට එක වේලකට දුන්න රුපියල් 60යි ඒක අපි 100 දක්වා වැඩි කරනවා. பாடசாலையிலே உணவு வழங்கிய பாடசாலையில் உங்களுக்கு தெரியும் 60 ரூபாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 60 ரூபாவை 100 ரூபாய் வரை நாங்கள் அந்த அளவை அதிகரிக்கின்றோம். චීන රජය අපිට එකඟ වෙලා තියෙනවා සියලු දරුවන්ට නොමිලේ ලබන අවුරුද්දේ ඇඳුම් ලබා දෙන්න. சீன அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்திலே வழங்கியதை போன்று அடுத்த வருடத்திலும் பாடசாலை சீருடைகளை இலவசமாக வழங்குவதற்கு. ඒ නිසා අපි වැඩිම වෙහෙස දරනවා දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நாங்களும் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக. ලෑස්තිරි දරුවන්ට උගන්වන්න. நீங்கள் தயாரா பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு? අපි සහාය දෙන්නම්. நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අලුත් දරුවන්ට අපි රස්සා දෙන්නත් උනා. அதே போன்று புதிதாக படித்து வெளியேறும் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். අපි සැලසුම් කරලා තියෙනවා මේ යාපනයේ දිස්ත්‍රික්කේ අලුතෙන් කර්මාන්ත පුර 3ක් ඉදි කරන්න. அதே போன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வட மாகாணத்திலே புதிய தொழில் பேட்டைகள் கைத்தொழில் மையங்கள் 3 அமைப்பதற்கு. කංකසන්තුරේ காங்கேசன்துறை, පරන්තන් பரந்தன், සහ මාංකුලම් மாங்குளம் අලුත් කර්මාන්ත පුර 3ක් ඇති කරනවා. 3 புதிய தொழில் பேட்டைகள் அல்லது பொருளாதார மையங்களை நாங்கள் அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். අපි විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට ආරාධනා කරනවා වගේ ආයෝජනය කරන්න එන්න කියලා. நாங்கள் அழைக்கின்றோம் வெளிநாடுகளில் இருக்கும் இளைஞர்களுக்கு, புலம்பெயர் இளைஞர்களுக்கு அவற்றில் முதலீடுகள் செய்ய வாருங்கள் என்று. වැඩියෙන්ම මේ පළාත් වල ජීවත් වෙන තරුණයන්ගේ අපේක්ෂාව රට අත්හැරලා යන එක. இங்க இருக்கும் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ඇයි රස්සාවක් නැහැ? ஏன் சரியான ஒரு தொழில் இல்லை. අපි කර්මාන්ත පුර ටික හදන්නම් ඕගොල්ලන්ගේ දරුවන්ට රස්සා ටික හොයලා දෙන්න. நாங்கள் அந்த தொழில் மையங்களை, கைத்தொழில் மையங்களை அமைக்கின்றோம் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக. ඒ වගේම මේ අවුරුද්දේ අපි රජයේ පුරප්පාඩු පුරවන්නත් බලාපොරොත්තු වෙනවා. அதே போன்று இந்த வருடத்தில் நாங்கள் அரச துறையில் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் எதிர்பார்க்கின்றோம். විශේෂයෙන්ම අපි අපේ පොලිසිය වල විශාල හිගයක් තියෙනවා දෙමළ භාෂාව කතා කරන අය. எமது போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால், காவல்துறை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்கின்றது. தமிழர்கள் அந்த போலீஸ் துறையிலே குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். අපි මේ අවුරුද්දේ පොලිසියට අලුතෙන් 2000ක් බඳවා ගන්න බලාපොරොත්තු වෙනවා. දෙමළ තරුණයන්ට අපි ආරාධනා කරනවා පොලිසියට බැඳෙන්න කියලා. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட 2000 பேர் போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் இங்கிருக்கும் தமிழ் இளைஞர்களை நாங்கள் அழைக்கின்றோம். போலீஸ் துறையிலே நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று. මොකද කියලා ලෑස්තිද? நீங்கள் தயாரா පොලිසියට බැඳෙන්න? போலீஸில் இணைவதற்கு? ஓம். ඕම්. ඒ මොකද පොලිසිය හරි වැදගත් කාර්යයක් කරනවා අපේ ගම්වල ආරක්ෂාවට, සාමයට විශාල වැඩ කොටසක් කරනවා. ஏனென்றால் போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால் எமது கிராமங்களிலே அமைதியை பாதுகாப்பதற்காக பெரிய ஒரு சேவை செய்கின்றார்கள். ඒකට මේ භාෂාව කතා කරන නිලධාරීන් අවශ්‍යයි. அதற்கு அந்த மொழியிலே, அந்த கிராமத்தில் வாழும் மக்களிட மொழியில் கதைக்கும் அந்த அதிகாரிகள் தேவை. ඒ වගේම මේ පළාත් වල වේගයේ මත්ද්‍රව්‍ය පැතිරෙමින් යනවා. அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளில் கூட பாரிய அளவிலே போதை வஸ்து, இந்த பாவடை, அந்த விஸ்தரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. අපේ තරුණ පරම්පරාව විශාල ලෙස මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වෙමින් තිබෙනවා. நமது இளம் சமுதாயம் இந்த போதை வஸ்துக்கு பெருமளவாக அடிமைப்பட்டு வருகிறார்கள். අපි මේක නතර කරන්න ඉතාමත් ශක්තිමත් වැඩපිළිවෙලක් හදලා තියෙනවා. இதை நிறுத்துவதற்காக நாங்கள்
பெரும் சக்தி வாய்ந்த ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். හැබැයි ඔයගොල්ලන්ගේ සහයත් අවශ්‍යයි. ஆனால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. අපි එකතු වෙලා මේ මත්ද්‍රව්‍ය තුරන් කරමු. நாங்கள் ஒன்றிணைந்து இந்த போதை வஸ்து பிரச்சனையை தோற்கடிப்போம். ඒ වගේම අපි දන්නවා විශාල ඉඩම් ගැටලුවක් තියෙනවා මේ යාපනයේ ජීවත් වෙන ජනතාවට. அதே போன்று இந்த யாழ் மாவட்டம் அல்லது வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. අපේ ප්‍රතිපත්තිය எமது கொள்கை ජනතාවගේ ඉඩම් ජනතාවට ලබා දිය යුතුයි. எமது கொள்கை மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது. ආරක්ෂාවට සංවර්ධනයට ආණ්ඩුවට ඉඩම් පවරා ගැනීමේ අයිතිය තියෙනවා. பாதுகாப்புக்கு அபிவிருத்திக்கு காணியை எடுத்துக்கொள்ளும் உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. එහෙත් බොරුවට ඉඩම් තියාගෙන ඉන්න බෑ. ஆனாலும் பொய்யுக்கு காணியை அரச தரப்பிலே வைத்துக் கொள்வது தவறு. අපි දන්නවා තාමත් පවුල් විශාල 1500කට ආසන්න ප්‍රමාණයක් නේද? 1500කට වැඩි ප්‍රමාණයක් තාමත් අවතන් කඳුරු වල ඉන්නවා. எங்களுக்கு தெரியும் இன்னமும் கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் இன்னமும் அகதி முகாம்களில் அல்லது இடம்பெயர் முகாம்களிலே வாழ்கின்றார்கள். පුද්ගලයන් நபர்கள் மன்னிக்கணும். ඒ නිසා ඒගොල්ලන්ට අපි ඉක්මනින්ම තමන්ගේ වාසස්ථාන ලබා දෙන්න කටයුතු කරනවා. ஆகவே அவர்களுக்கும் நிரந்தரமான வீடுகள் வீட்டு வசதிகளை செய்து கொடுப்பதற்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். අපි ඉඩම් ගැටලුව විසඳන්න. நாங்கள் காணி பிரச்சனை தீர்க்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි ගම්වල அது மட்டுமல்ல, கிராம மட்டத்திலே විශාල ලෙස පාරවල් කඩා වැටලා තියෙන්නේ. நிறைய பாதைகள் போக இயலாத ஒரு நிலையில இருக்கின்றன. ගම් වතුර නිසා හානි වුණා. வெள்ளப்பெருக்கு பிரச்சனை இருக்கின்றது. කාලයක් තිස්සේ නඩත්තු නොකරපු නිසා හානි වෙලා நீண்ட තියෙනවා. நாட்களாக அந்த பாதையை பராமரிக்கவில்லை. අපි අද දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුව කැඳෙව්වා. நாங்கள் இன்று மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை கூட்டினோம். ඒදී අපි මාර්ග සංවර්ධන අදාළ නිලධාරීන්ගෙන් ඇහුවා කීයක් ඕනද පාරවල් හදන්න මේ අවුරුද්දේ හදන්න පුළුවන් ගාන කියන්න. ඒකට අපි සල්ලි වෙන් කරලා දෙනවා. அந்த கூட்டத்திலே கேட்டிருக்கின்றார், எவ்வளவு நிதி தேவை அந்த பாதைகளை புனரமைப்பதற்கு, புதிதாக அமைப்பதற்கு எவ்வளவு நிதி தேவை, அந்த நிதியை இந்த வருடத்திலே வரவு செலவு திட்டத்திலே வழங்குவோம் என்று தோழர் வாக்குறுதி මේ පාරවල් ටික හදන්න ඕන. அந்த பாதைகளை அமைக்க வேண்டும். හොඳ පානීය වතුර දෙන්න ඕන. சிறப்பான குடிநீர் வசதியை கொடுக்க வேண்டும். ඒව තමයි ජනතාවගේ ප්‍රශ්න. அவைதான் மக்களுடைய பிரச்சனைகள். ද අපි ආණ්ඩුවක් හදලා තියෙනවා මොකටද? நாங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். எதற்காக? ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න ආණ්ඩුවක්. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கம். ජනතාවගේ ආණ්ඩුවක් மக்களுடைய அரசாங்கம் අපි හදලා තියෙනවා. நாங்கள் அமைத்திருக்கின்றோம். අපි දන්නවා දැන් කාලාන්තරයක් තිස්සේ எங்களுக்கு தெரியும், நீண்ட நாட்களாக මේ උතුරු මුහුද இந்த வடமாகாண இந்த கடற்பரப்பு විශාල දීවර ගැටලුවක් තියෙනවා. பெரும்பான்மையான மீன்பிடி கடற்தொழில்களுடைய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. අපේ දීවර ජනතාව එකෙන් විශාල ලෙස බැට කනවා. எமது மீனவர்கள் அதில் கவலைப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். මුහුදේ තියෙන පරිසර පද්ධතිය පවා විනාශයට ලක් වෙනවා. அந்த கடல் அடியில் உள்ள அந்த நிலைகள் கூட, சுற்றுச்சூழல் கூட அழிவடைந்து අපේ வருகின்றன. දීවරෙන්ට මුහුද යන්න බැරි තත්ත්වයක් ඇති වෙලා තිබෙනවා. எமது மீனவர்களுக்கு கடற்தொழிலுக்கு போக இயலாத ஒரு நிலை இருக்கின்றன. මේ ප්‍රශ්නේ විසඳන්න ඕන. அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும். අපි ඉන්දියානු රජයත් එක්ක කීප අවස්ථාවකදී සාකච්ඡා කරා. நாங்கள் இந்திய அரசாங்கத்திடம் பல தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். නාවික හමුදාවන්ට අපි ආරක්ෂාව තහවුරු කරන්න කියලා නියෝග දුන්නා. கடற்படைக்கு எமது கடற்பரப்பிலே பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற அந்த கட்டளை நாங்கள் விட்டிருக்கின்றோம். ද පියවරෙන් පියවර படிப்படியாக ක්‍රමානුකූලව මේ දීවරය මුහුණ දී තිබෙන ගැටලුව අපි විසඳන්න කටයුතු කරනවා. இந்த கடற்தொழிலாளர்கள், மீனவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம். මේ මුහුද තමුන්වහන්සේලාගේ මුහුද. இந்த கடற்பரப்பு என்பது உங்களுடைய கடல். මාළුවන් අල්ලන්න අයිතිය තියෙන තමුන්වහන්සේලාට. மீன் பிடிக்கும் உரிமை இருப்பது உங்களுக்கு. ඒ අයිතිය අපි තහවුරු කරන්න ඕන. அந்த உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ඒ සඳහා අපිට කාලයක් දෙන්න. அதற்கு சில காலங்கள் எங்களுக்கு வழங்குங்கள். හැබැයි විසඳන්න ඕනේ ප්‍රශ්නය. கட்டாயமாக நாங்கள் அதை தீர்க்க வேண்டும், தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. අපේ දීවර ජනතාව බයෙන් எமது மீனவர்கள் பயந்து මුහුදු යන්නේ නැතුව கடலுக்கு செல்லாமல் මුළු මාළු සම්පතම විනාශ කරමින් ஒட்டுமொத்த மீன் வளத்தையும் அழித்த வண்ணம் නීති විරෝධී ට්‍රෝලර් යාත්‍ර උපයෝග කරගනිමින් சட்டவிரோதமான ட்ரோலர்களை பயன்படுத்தி මේ කරන විනාශය නතර කළ යුතුයි. இந்த அழிவை நிப்பாட்ட வேண்டும். கட்டாயமாக නතර කරන්න ඕනේ නැද්ද? நிப்பாட்ட வேணாமா? வேணும். අපි ඒක කරන්න ඕන. நாங்கள் அதை செய்ய வேண்டும்.